Hi, future millennials. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation Made Easy. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல QR கோட ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் அக்வயர் பண்ணிக்க போகிற ஸ்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன்ஸு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ட்ரெண்ட் லைனை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதுக்கு என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி சப்போர்ட்னா என்னது, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இன்கேஸ் டிமாண்டுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, அது என்ன, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம். சிமிலராக ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, சப்ளைனா என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம் இன்னைக்கு வீடியோவில். ட்ரெண்ட் லைன்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அந்த ஸ்விங் பாயிண்ட்ஸ் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய விஷயம். முன்னாடி இருந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா க்ளீனாக ஸ்ட்ரக்சரில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம். ஸ்விங் பாயிண்ட்ஸ்னா என்னது, எந்த ஹைஸு எந்த லோஸு, அந்த ஸ்விங் பாயிண்ட்ஸ் என்னது அப்படின்றத நான் ஜஸ்ட் இங்கே உங்களுக்கு சார்ட்டாக வரைஞ்சி காட்ட ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்படி ஒரு மூவ் இருக்குது, ரைட், இப்படி ஒரு மூவ் இருக்குது. இப்போ இந்த இடத்துல எதெல்லாம் ஸ்விங் பாயிண்ட்ஸு, ஸோ எங்கெல்லாம் நீங்கள் ஹை லோ மார்க் பண்ணுறீங்களோ கரெக்டாக. இப்போ இந்த இடத்துல வராது, இது ஜென்ரலாக ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்க போது. இது என்ன, இது ஒரு ஹைன்னு மார்க் பண்ணுவீங்க, இது ஒரு லோன் மார்க் பண்ணுவீங்க, இது ஹைன்னு மார்க் பண்ணுவீங்க, இது லோன் மார்க் பண்ணுவீங்க, இது ஹைன்னு மார்க் பண்ணுவீங்க, ரைட்டா. இது லோவர் ஹை எதனா வந்துட்டு போட்டோம். பட் ஸ்விங்கை யூஸ் பண்ணி, அதாவது நீங்கள் உங்களோட ஜிக்ஸாக் சார்ட்டில் ஸ்விங்கை யூஸ் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்ஸ் தான் ஸ்விங் பாயிண்ட்ஸு. ஸோ முன்னாடி வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். இன்கேஸ் நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்ற பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் போயிட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது எப்படின்றது க்ளீனாக சொல்லியிருக்கேன், அங்கே பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஸ்விங் பாயிண்ட்ஸ் தான் மேஜராக நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இப்போ ஸ்விங் பாயிண்ட்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ட்ரெண்ட் லைன்ஸை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னா ட்ரா பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன சிம்பிள் ரூல்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த ரூல்ஸை வந்து மறக்காம நோட் பண்ணி வச்சுங்க. ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நீங்கள் ஸ்விங் பாயிண்ட்ஸை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரூல். செகண்ட் ரூல், இப்போ ட்ரெண்ட் லைன் என்னது, ஜென்ரலாக ஒரு லைனு பீப்புள் வந்து அந்த லைனை வந்து ரெண்டு பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணுவாங்க கரெக்டாக. இங்கே வந்து ஒரு பாயிண்ட்டு, இங்கேருந்து ஒரு பாயிண்ட்டுன்னு சொல்லி கனெக்ட் பண்ணுவாங்க ரைட்டா. இந்த கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எப்போவுமே இந்த லைனை ஹைக்கோ மட்டும்தான் கனெக்ட் பண்ணணும், ஓகேவா. ஹைக்கோ லோக்கோ, இல்லை லோக்கோ ஹைக்கோ, ஜிக்ஸாக்கா மாற்றி கனெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ உங்களோட சார்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, ரைட், உங்களோட சார்ட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ உங்களுக்கு தெரியும் ஸ்விங் பாயிண்ட்ஸ்னா என்னது, ஹை அப்படின்றது. இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைனுக்கு என்ன கனெக்ட் பண்ணணும், இந்த ஹையை மட்டும் தான் கனெக்ட் பண்ணும். ஒரு சில நண்பர்கள் இருப்பாங்க, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹையையும் இந்த லோயெல்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க. ட்ரெண்ட் லைன்ன்றது அந்த மாதிரி கிடையாது. ஸோ நான் சொல்ற ரூல்ஸ்ல நல்லா நோட் பண்ணீங்க. ட்ரெண்ட் லைன் வரையணும் அப்படின்னா ஹை தான் கனெக்ட் பண்ணணும். இன்கேஸ் நீங்க லோ தான் கனெக்ட் பண்ணணும், என்ன அர்த்தம், இந்த லோக்கும் தான் கனெக்ட் பண்ணணும். இதுதான் வேலிட் ட்ரெண்ட் லைனா இருக்கும். இந்த லோல இருந்து இந்த ஹைக்கு எல்லாம் கனெக்ட் பண்றதுலாம் வேலிட் ட்ரெண்ட் லைனா இருக்காது. இது முழுக்க நான் ஃபாலோ பண்ற விஷயங்கள். ஸோ என்ன மாதிரியே நீங்களும் அனலைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ரூலை ரொம்ப ஸ்ட்ராங்கா யூஸ் பண்ணீங்க. தேர்ட் ரூல் என்னன்றதையும் சொல்லிடுறேன். இந்த தேர்ட் ரூல் தான் ரொம்ப முக்கியமான ரூல். நிறைய பேர் தப்பு பண்ற விஷயம் இங்கே தான். இப்போ ஒரு ட்ரெண்டா இருக்கு, இல்லை ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரைட், இப்படி இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இப்போ இந்த டைமுக்கு நீங்க மார்க்கெட்டை பாக்குறீங்க அப்படின்னா நீங்க ட்ரெண்ட் லைன் வரணும். எப்படி வருவீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஜென்ரலா ஹை கனெக்ட் பண்ணுவாங்க கரெக்டா. இப்போ இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிரும். ஆனா மார்க்கெட் இப்போ எங்க இருக்கு, மார்க்கெட் இப்போ கரண்டா இந்த இடத்துல இருக்கு. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் கரண்டா ட்ரெண்ட் லைன் வரையணும் அப்படின்னா நான் எப்பவுமே இந்த லைனை இக்னோர் பண்ணிடுவேன். ஏன் அப்படின்னா பிரைஸ் ஆனது, ரைட், பிரைஸ் ஆனது இந்த இடத்துலயே அந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிச்சுனால, அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்றதுனால இது பழைய ட்ரெண்ட் லைன். இப்போ நான் பாக்குறப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து எனக்கு தேவைப்படாது. நம்மளோட விஷயம் என்ன, கரண்டா இருக்க ட்ரெண்ட்ல நம்ம டிராவல் பண்ண போறோம். ஏன்னா ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் கரண்டா என்ன ட்ரெண்ட் இருக்கு அதை ட்ராக் பண்றதுக்கு தானே கண்டி இந்த மாதிரி பழைய பேட்டர்ன் அனலைஸ் பண்றதுக்கு அப்படின்றத நான் எப்பவுமே ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். அதனால நீங்களும் இந்த ரூலை எப்பவுமே யூஸ் பண்ணுங்க. அப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலிட் ட்ரெண்ட் லைன் என்ன, இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இது நாட் வேலிட் ட்ரெண்ட் லைன். எந்த ட்ரெண்ட் லைன் வேலிடா இருக்கும் இப்போதைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் மட்டும் தான், ரைட்டா. இதுல நீங்க இன்னொன்னும் பாத்துக்கணும். அப்போ நீங்க ஜென்ரலா கேட்பீங்க, சார் இப்போ இதுவும் வேலிட் ட்ரெண்ட் லைன், இது நீங்க ஹரிசாண்டலா போட்டா சப்போர்ட்டா வரப்போகுது, நீங்க லோஸ் கனெக்ட் பண்ணீங்கன்னா அதுவும் ஹரிசாண்டல் ட்ரெண்ட் லைனா தான் வரப்போகுது, ரைட்டா. ட்ரெண்ட் லைனோட மேஜர் பர்பஸே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைஸை ஒரு பவுண்டரிக்குள்ள அடக்கிறது தான். இப்போ நான் வரைஞ்ச இடத்துல இங்க பாத்தீங்கன்னா தெரியும், அங்கங்க கொஞ்சம் பெர்டர்பேஷன்ஸை கிராஸ் பண்ண மாதிரி, பிரைஸ் வந்து தாண்டி போன மாதிரிலாம் வரைஞ்சிருக்கேன். ஆனா ஆக்சுவல் ட்ரெண்ட் லைன்ன்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா பிரைஸை பவுண்டரியா தான் கட்டணும். பிரைஸ் வந்து அந்த பவுண்டரியை தாண்டி போகாத அளவுக்கு தான் உங்களோட
சார்ட்ல வைக்கிற ட்ரெண்ட் லைன் இருக்கணும். ஸோ நான் சொன்ன அந்த 3 ரூல்ஸும் நீங்க நல்லா நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க பேப்பர் கொண்டு நோட் பண்ற ஒரு லேர்னரா இருந்தீங்கன்னா, இந்த 3 பாயிண்ட்ட தெளிவா நோட் பண்ணீங்க. நான் திரும்பியும் சொல்றேன். ட்ரெண்ட் லைன்ஸ் யூஸ் பண்ணும்போது நாம கனெக்ட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாமே முக்கியமான ஸ்விங் பாயிண்ட்ஸ் மட்டும்தான். இந்த முக்கியமான ஸ்விங் பாயிண்ட்ஸை நீங்க ஜிக்ஸாக் டூல் மூலியமாவோ ஐடென்டிஃபை பண்ணலாம். அதை நீங்க முன்னாடி வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். செகண்ட் ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரெண்ட் லைன் வரையும் போது லோக்கு லோ மட்டும் தான் கனெக்ட் பண்ணணும். லோக்கும் ஹைக்கோ அப்படி மாத்தி கிராஸா கனெக்ட் பண்ணக்கூடாது. தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன், ப்ரைஸ் அந்த பவுண்டரியை தாண்டி போகாததா இருக்கணும். எனக்கு பழைய ட்ரெண்டை அனலைஸ் பண்றது என்னோட வேலை இல்லை. இப்போ நான் இங்க இருந்து பார்க்கும்போது இப்போ கரண்டா என்ன ட்ரெண்ட் லைன்லாம் இருக்குது, அதுக்குள்ள மார்க்கெட் எப்படி பவுண்டரி ஆகும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கணுன்றதுனால அந்த தேர்ட் ரூலையும் வச்சிருக்கிறேன். ஸோ நான் உங்க முன்னாடி ஒரு ஜிக்ஸாக் சார்ட் வச்சிருக்கேன். ரைட், இது ஒரு 1 hour சார்ட். நீங்க எந்த சார்ட்டும் யூஸ் பண்ணலாம். நான் ஒரு சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த ட்ரெண்ட் லைன் எக்ஸசைஸை ப்ராக்டிஸ் பண்றதுக்காக இந்த சார்ட்டை எடுத்திருக்கேன். இப்போ நீங்க சொல்லுங்க, இப்போ இந்த விண்டோல நீங்க பாக்குற வியூ வரைக்கும். ஸோ இதான் உங்களோட இப்போ நீங்க பாக்குறது இதான் கடைசின்னு நினைச்சீங்க. இப்போ இதை நீங்க அனலைஸ் பண்ணணும்னா எப்படி இந்த ட்ரெண்ட் லைனை வரையலாம், டிரா பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த எக்ஸசைஸ். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ட்ரெண்ட் லைன் வரையணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இந்த லைன் டூலை யூஸ் பண்ணுவீங்க. ரைட்டா? இப்போ லைன் டூலை யூஸ் பண்ணும்போது இப்போ ஒருவேளை நீங்க என்ன பண்ணலாம், நான் முன்னாடி சொன்ன ரூல் மாதிரி தான், வெறும் ஸ்விங் பாயிண்ட்ஸ் தான். ஸோ ஸ்விங் பாயிண்ட்ஸ் இங்க ஜிக்ஸாக்ல மார்க் ஆயிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், சரி இப்போ நம்ம சப்போர்ட் ஐடென்டிஃபை பண்ணலாம்னு நினைக்கிறப்போ லோ கனெக்ட் பண்ண போறோம். அப்போ லோனா ஃபர்ஸ்ட் மேஜரா இருக்க ஒரு லோ, இந்த லோ. இப்போ நான் இந்த லோ கனெக்ட் பண்றேன். ரைட்டா? இந்த லோ கனெக்ட் பண்ணும்போது ரைட், இப்போ நான் இந்த பிரைஸ் வரைக்கும் எடுக்கிறேன். கரெக்டா? இப்போ இன்னைக்கு பிரைஸ் வரைக்கும் இங்க இருக்கிறதுனால இதை நான் விட்டுட்டேன் அப்படின்னா, ரைட், இப்போ இங்க நான் விடுறேன் அப்படின்னா இது வந்து என்ன, இது ஒரு வேலிட் ட்ரெண்ட் லைன். நான் சொன்ன ரூல் படி இருக்கு. கரெக்டா? லோ தான் இருக்கு. இப்போ அதே மாதிரி நீங்க ஹையை கனெக்ட் பண்ணலாம். நீங்க பாட்டு கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, இந்த ஹைக்கும் பண்ணுவீங்களா? ஆனா என்னாச்சு, இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலயே அந்த ட்ரெண்ட் லைன் ரீச் ஆனதுனால அது ஏன்னா பவுண்டரின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? அப்ப நான் என்ன பண்ணுவேன், இந்த ட்ரெண்ட் லைனை இந்த லைனோட வச்சுக்க ட்ரை பண்ணுவேன். அப்புறம் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணா என்ன போறோம், இல்ல இதுக்கப்புறம் அந்த பிரைஸ் அந்த பவுண்டரியை தாண்டி போயிருச்சு. கரெக்டா? அப்ப என்ன அர்த்தம், ட்ரெண்ட் லைன்ன்றது அதோட ஒரு பவுண்டரி தான். அப்ப இந்த பவுண்டரி நான் இங்க வைக்கிறேன். இப்போ இங்க பாருங்க. கரெக்டா? இப்ப இந்த ஹையோ இல்ல இந்த ஐயோ கனெக்ட் பண்ணும்போது இது ஒரு பவுண்டரியா இருக்கா? ஃபர்ஸ்ட் இதான் வேலிட் ட்ரெண்ட் லைன். நிறைய பேர் என்ன ட்ரை பண்ணுவாங்கன்னா, சார் இது வேலிட் ட்ரெண்ட் லைனா அப்படின்னா, நான் சொன்ன ரூல்குள்ள வரும்போது அது எல்லாமே வேலிட் ட்ரெண்ட் லைன் தான். இப்போ இந்த லோ கனெக்ட் பண்றீங்கன்னா இந்த லோ பிரைஸ் ரீச் ஆயிடுச்சு, இந்த லோ பிரைஸ் ரீச் ஆயிடுச்சு. அப்போ இது வேலிட் ட்ரெண்ட் லைன் கிடையாது. கரெக்டா? அப்போ நம்ம அதை போடவே முடியாது. ஸோ நீங்க இப்போ கரண்டா என்ன பிரைஸ்ல பாக்குறீங்களோ அந்த இடத்துல அந்த பிரைஸ் என்னவா இருக்கணும், அது ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கணும் அந்த பவுண்டரியை. அப்பதான் அது வேலிட் ட்ரெண்ட் லைன் அப்படின்றதா இருக்கணும். ரைட்டா? இது கிளீனா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை வரைஞ்சாச்சு, இதை நம்ம எப்படி ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ண போறோம்? இப்போ ஒருவேளை இல்லை சார், இப்போ இந்த ட்ரேடிங்கை எப்படி நம்ம ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட்டா யூஸ் பண்றது அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணி நீங்க எப்படி இந்த ட்ரெண்ட் ட்ரேடிங் இதெல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த இடத்த பார்ப்போம். இந்த இடத்த நீங்க நான் சொன்ன ரூல் படி ட்ரெண்ட் லைன் போட ட்ரை பண்ணீங்கன்னா என்னெல்லாம் வரும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஹையை கனெக்ட் பண்ணுவீங்க. ரைட், இந்த ஹை இருக்கும். ரைட், இந்த ஹை இருக்கும். ரைட், இந்த ஹை இருக்கு. அப்போ என்னன்னா நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். ரைட், இப்போ இங்க பார்த்துட்டு இருக்கோம். மார்க்கெட் என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கு உங்களுக்கு நல்லா கிளீனா தெரியும். மார்க்கெட் என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்படி வந்திருக்கு, அப்புறம் இப்படி போயிருக்கு, அப்புறம் இங்க போயிருக்கு. இங்க டவுன் ட்ரெண்ட் மாறிச்சு. கரெக்டா? இந்த ஹையர் லோ உடஞ்சு போனதுக்கு அப்புறம் டவுன் ட்ரெண்ட் மாறிச்சு. கரெக்டா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இது ஒரு லோவர் லோ போயிடுச்சு. ரைட், இப்போ நம்ம என்ன பாக்குறோம், இது ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் தான். ஆனா இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை டிரா பண்ணிருக்கீங்க. கரெக்டா? இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரீச் ஆகிற மாதிரி இருக்கு. ரைட், இப்போ பார்க்க பிரீச் ஆகிற மாதிரி இருக்கு. இப்போ அடுத்த கேண்டில் என்ன அப்படின்றத நம்ம நவுத்தி பாக்குறோம். இப்போ இங்க என்ன ஆயிடுச்சு, இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பிரீச் ஆயிடுச்சு. கரெக்டா? இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பிரீச் ஆன உடனே ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்றவங்களுக்கு ஜென்ரலா நான் சொல்றது தான், நீங்க ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி எடுக்கலாம். ஆனா இது என்ன, இது ஒரு டவுன் ட்ரெண்ட் லைனை மட்டும் வெயிட் பண்ண தேவையில்ல. இப்போ நீங்க ஜென்ரலா ஒரு ப்ராப்பர் ட்ரேடரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, ஸோ இந்த ஹை தாண்டின உடனே ரைட், இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிடுச்சு, இந்த லோவர் ஹை தாண்டினதுக்கு அப்புறம் ஆக்டிவ் ஆயிடுச்சு. கரெக்டா? இப்போ என்ன ஆயிடுச்சு, ட்ரெண்ட் ரிவர்சல் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. முன்னாடி பார்த்த வீடியோ படி நீங்க என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ முன்னாடி நம்ம என்ன வீடியோலாம் பார்த்தோம், ஸோ ஒரு ட்ரெண்ட் மூவ் கிடைச்சிருச்சு. இப்போ இதை இம்பல்ஸ் மூவ் எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன். இந்த மூவ் நான் இப்போ இங்க நவுத்தி வைக்கிறேன் பாருங்க. இப்போ நம்மளுக்கு நல்லா தெரியும். ரைட், இப்போ இந்த மூவ் ஒரு இம்பல்ஸ் மூவ். கரெக்டா? இந்த மூவ் ஒரு இம்பல்ஸ் மூவ். இந்த மூவ் ட்ரெண்ட் லைனையும் பிரேக் ஆயிருக்கு. அப்போ என்ன அர்த்தம், இது வரைக்கும் இருந்த ட்ரெண்ட் இப்போ இந்த ட்ரெண்ட் பிரேக் ஆனதுனால அதுக்கப்புறம் இது இப்போ இங்க பார்க்கும்போது இது இன்வாலிட் ட்ரெண்ட் லைனா இருக்கலாம். பட் என்ன, கரண்டா அந்த ட்ரெண்ட் பிரேக் ஆகிறதுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் யூஸ் ஆச்சு. அப்புறம் இப்போ இதை யூஸ் பண்ணி நீங்க எப்படி பண்ணலாம், நல்லா நோட் பண்ணி பாருங்க. நான் அந்த ஃபிபனாசி வீடியோ அப்படின்னு ஒன்று சொன்னேன். அதே மாதிரி அவங்களோட புல் பேக்ல எங்க என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்றது. அப்போ நான் ஃபிபனாசினா என்ன பண்ணுவீங்க, ஜென்ரலா ஃபிப் ரிட்ரேஸ்மெண்ட் எங்க எதுக்கும் மார்க் பண்ணுவீங்க, இந்த லோக்கும் ஃபிப் ரிட்ரேஸ்மெண்ட் எங்க மார்க் பண்ணுவீங்க, இந்த லோக்கும் இந்த ஹைக்கும் மார்க் பண்ணுவீங்க. ரைட், அதுக்கப்புறம் அது அந்த ஜோனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன பார்ப்பீங்க, இது 1 hour சார்ட் அப்படின்றதுனால என்ன போய் பார்ப்பீங்க,
போய் இதோட 15 மினிட்ஸ் சார்ட்ல இங்க பை வந்திருக்கா ட்ரெண்ட் படி, ரைட்? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணா கூட என்ன பண்ணலாம், இப்போ இதே இடத்த நான் 15 மினிட்ஸ் சார்ட்ல காட்டுறேன். அதை ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணியும் நீங்க ட்ரெண்ட் எப்படி டிசைட் பண்ணலான்றதையும் காட்டுறேன். இப்போ இந்த புல் பேக் நம்ம பார்க்குறோம். இதை லோவர் டைம் ஃப்ரேம்ல நம்ம போய் பார்க்க போறோம். இப்போ இந்த லோவர் டைம் ஃப்ரேம்ல நம்ம ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ண போறோம். என்ன பண்ண போறோம், ரைட்? இப்போ இதான் ஹையர் ஐ அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ இதுக்கு மேல மார்க்கெட் சஸ்டைன் ஆயிடுச்சு அப்படின்னாலே என்ன பண்ணலாம், இங்க ட்ரெண்ட் லைன் பிரேக்கும் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஸ்ட்ரக்சரா பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது, ரைட்? இது ஒரு ஜிக்ஸாக் ஃபார்ம் ஆகி இந்த ஜிக்ஸாக்கு மேல, ரைட்? இது என்ன ஸ்ட்ரக்சர், லோவர் டைம் ஃப்ரேம்ல ட்ரெண்ட் ரிவர்சல். ஸோ நீங்க ட்ரெண்ட் ரிவர்சலையும் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி. கூடவே இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டும். அப்போ என்ன, எங்கெல்லாம் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகுதோ அங்க அந்த ஸ்ட்ரக்சர்ல, ரைட், ரிவர்சலோ இல்லைன்னா ட்ரெண்ட் கண்டினியூஷனோ உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா அப்ப என்ன, அது என்ன மாதிரி ஒரு ட்ரேடு, இவ்வளோ ரிவார்டு கொடுக்கக்கூடிய ட்ரேடு அப்படின்றத நீங்க இந்த ட்ரெண்ட் லைன்ஸ் மூலமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் நான் இப்போவுமே திரும்பி சொல்லுவேன், எதுக்கு நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை முன்னாடி வீடியோக்களில் ஃபர்ஸ்டா ப்ரியாரிட்டைஸ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்க வேண்டிய விஷயம். அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணுற எல்லா டூலுமா இருக்கட்டும், ஃபிபனாசி ரிட்ரேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இப்போ நம்ம லேர்ன் பண்ணுற ட்ரெண்ட் லைனாக இருக்கட்டும், இதுக்கு அப்புறம் நம்ம நிறைய லேர்ன் பண்ண போகிற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லா டூலுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கு மேலே தான். ஏன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான் இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கு கொஞ்சம் கிளவரா ஸ்மார்ட்டாக ட்ரேட் பண்ணுறதுக்கான டூல்ஸை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் எப்படி யூஸ் பண்ணணும், இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இது சின்ன டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணுறது பண்ணாது உங்கள் சாய்ஸ். இப்போ இன்கேஸ் நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணலாம், லாங்கர் டைம் டியூரேஷனில் ஒரு ஃபால் ஆகிட்டே இருக்க ஒரு ஸ்டாக்கை நீங்கள் ட்ராக் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணியும் ட்ராக் பண்ணிக்கலாம். அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகும்போது ஸ்ட்ரக்சரும் லோவர் டைம் ஃப்ரேமில் மாறிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்கு மேபி 100 ருபீஸ்லேருந்து 50 ரூபா வரைக்கும் கரெக்டாக இருந்தாலும் இந்த பிரேக் அவுட்டாக வரும்போது லோவர் டைம் ஃப்ரேமில், ரைட், லோவர் டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டும் கூடவே ஸ்ட்ரக்சரலாக ரிவர்சல் வரும்போதும் நீங்கள் என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 50 ரூபா 55 ரூபாயில் பிடிச்சிங்கன்னு வச்சுங்க, திரும்பி அது ஹை 100 ருபீஸ் தாண்டி போகும்போது ஃப்ரெஷ்ஷாக பை பண்ணுற எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, 100 ருபீஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை 55 ருபீஸ்லையோ இல்லை 58 ருபீஸ்லையோ ஆஸ் பர் ஸ்ட்ரக்சராக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரைட் பண்ணலாம். ட்ரெண்ட் லைன்ஸ் உங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சிருக்கும். அதுக்கு தேவையான ரூல்ஸ், அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருப்பீங்க. இப்போ நம்ம சப்போர்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, டிமாண்ட்னா என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அகைன் இங்கேயுமே நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, இந்த சப்போர்ட் கான்செப்ட்டுக்கும் மேஜராக நம்ம யூஸ் பண்ண போகிறது என்ன, அந்த ஐடென்டிஃபைங் ஆஃப் ஸ்விங் பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இதில் இந்த ஸ்விங் பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி எப்படி சார் மீடியம் சப்போர்ட் கண்டுபிடிக்கிறது, இல்லைனா ஒரு என்ன சொல்றது, ஒரு வீக்கான சப்போர்ட் எது, ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எது அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணலான்றத சொல்றேன். இந்த சப்போர்ட் யூஸ் பண்றதுக்கும் மேஜர் ரூல் என்ன, நீங்க ஸ்விங் பாயிண்ட்ஸை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ஒரு சில ஸ்விங்ஸை வரைகிறேன். இப்போ நீங்க உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்க. இப்போ இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன், ரைட்டா? இது ஒரு நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்விங்கு. இப்போ இதில் ஸ்விங் பாயிண்ட்ஸாக பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும், ஸோ இப்போ இது ஒரு வேலை இப்படி இருக்குன்ற பட்சத்தில் ஸ்விங் பாயிண்ட்ஸாக நீங்கள் மார்க் பண்ணுவீங்க. எங்கெல்லாம் மார்க் பண்ணுவீங்க, இது ஸ்விங் பாயிண்ட்டு, இதுவும் ஸ்விங் பாயிண்ட்டு, இதுவும் ஸ்விங் பாயிண்ட்டு. ஸோ ஹையரை மார்க் பண்ணிங்கன்னா ஹைஸும் ஸ்விங் பாயிண்ட்டாக வரப்போகுது, கரெக்டாக? ரைட். சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே லோ தான் கான்செப்ட் பண்ணுவோம், ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹை தான் கான்செப்ட் பண்ணுவோம். இப்போ சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்விங் லோஸ் மட்டும் தான் கான்செப்ட் பண்ணணும். இப்போ இது ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இல்லையா அப்படின்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஒரு ஹை வந்திருக்கு, கரெக்டா? இந்த லோ, ரைட், இந்த லோ ஃப்ரெஷ் ஹையை, அதாவது இந்த ஹையை பிரீச் பண்ணிருச்சு அப்படின்னா, இந்த ஃபார்மேஷன்ல நம்ம முன்னாடி பார்க்கும்போது ட்ரெண்ட்ல பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்குங்களா? ஹையர் ஹை போச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், அந்த ஸ்விங் லோ வந்து ஆக்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம், ஞாபகம் இருக்கா? ட்ரைல் பண்ணும்போது. அப்போ எதெல்லாம் அந்த மாதிரி ஹையர் ஹை போயிருக்கோ, இப்போ இந்த ஹையை தாண்டி இந்த வந்ததுனால இந்த 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 பாயிண்ட் என்ன, இந்த பாயிண்ட் இனிமேல் நீங்க சப்போர்ட்னே சொல்லலாமா, ஸ்விங் பாயிண்ட்னு சொல்லாம, லோன்னு சொல்லாம, அப்ப இந்த சப்போர்ட் எப்பெல்லாம் அந்த பழைய ஹையை தாண்டி இருக்கும் அப்பெல்லாம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்னு நீங்க வச்சுக்கலாம். இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், இந்த வீக்கான சப்போர்ட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்ன்றத நான் சொல்றேன். பட் ஆனால் நோட் பண்ணிங்க. இப்போ அதே மாதிரி இந்த ஹையை தாண்டி இங்க போகும்போது அப்ப இது என்ன, இந்த சப்போர்ட் என்ன சப்போர்ட், ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அப்ப இப்போ இங்க பாருங்களேன், என்னாச்சு, இந்த இடத்துல இதான் ஹை, கரெக்டா? இப்போ இது ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தான் என்ன இருக்கணும், இது இதுக்கு மேல போயிருக்கணும், கரெக்டா? இது நேரம் இதுக்கு மேல போயிருந்தா, ரைட், நான் சும்மா டாட்டர் லைன்ல வரைஞ்சு காட்டுறேன். இப்போ ஒருவேளை இதுக்கு மேல இப்படி போயிருந்தா இந்த சப்போர்ட் என்ன சப்போர்ட்னு சொல்லியிருப்பீங்க, ஸ்ட்ராங்கான சப்போர்ட் சொல்லியிருப்பீங்க. ஆனா இங்க என்ன நடக்குது, அது என்ன பண்ணுது, அதோட ஸ்விங் அது உடைக்க முடியாம வர ரிவர்சல்ஸ் எல்லாமே நீங்க என்ன சொல்லலாம், வீக்குன்னு சொல்லலாம். இப்போ இந்த ஸ்விங்கை பொறுத்த வரைக்கும் இதுவும் வீக் தான், சப்போர்ட் தான். ஆனா அந்த சப்போர்ட் ஸ்ட்ராங்கா வீக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிச்சுன்னா போதும்.
இப்போ உங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சப்போர்ட்னா என்னது அப்படின்றது. அதுலேயும் சப்போர்ட்டில் வீக் சப்போர்ட்னா என்னது, ஸ்ட்ராங் சப்போர்ட்னா அந்த வீக்கு ஸ்ட்ராங் எல்லாம் எங்கே யூஸ் பண்ணலாம்னு சார்ட்டை காமிக்கும் போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பீப்பிள் குவாலிட்டிஸ் இந்த சப்போர்ட் டிமாண்ட் எல்லாம் ஆல்மோஸ்ட் இப்போ டிமாண்ட்ன்றதை நம்ம எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்ன்றது எப்பவுமே ஒரு லைன் கரெக்ட்டுங்களா, ரைட்டா? ஆனால் இந்த சப்ளை டிமாண்ட் அப்படின்றது எப்பவுமே பீப்பிள் குவாலிட்டிஸ் ஜோன். இப்போ இந்த ஜோனை வரையும் போது டிமாண்டை நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, எந்த ஜோனில் மல்டிபிள் சப்போர்ட்ஸ் உங்களுக்கு கீழே இருக்கும். இப்போ நீங்கள் ஜோனா வரையணும்னு வச்சுங்களா, ஒரு பேச்சுக்கு நீங்கள் ஜோனா வரைய போறீங்கன்னா என்ன பண்ணீங்க, ஒரு ரெக்டாங்கிள் போடுவீங்க கரெக்டா? அந்த ரெக்டாங்கிள் போடும்போது இப்போ இந்த ஜோனை மார்க் பண்ணீங்க அப்படின்னா, ரைட், இந்த ரெண்டு சப்போர்ட் ஓவர்லேப் ஆயிருந்தா, ரைட், இந்த சப்போர்ட்டும் ஓவர்லேப் ஆயிருந்தா அது டிமாண்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 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 ஜோனுக்குள்ள சும்மா நான் இங்கே ஒரு ரெக்டாங்கிள் போடுறேன்னு வச்சுங்களேன், நான் லைவ் சார்ட் காட்டும் போது காட்டுறேன். அப்போ டிமாண்ட்னா என்னது? ஸோ எங்க ஒன்றுக்கு இல்லை மேற்பட்ட சப்போர்ட் வந்து எங்க அலைன் ஆயிருக்கோ ஒரு ஜோனுக்குள்ள அந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா நீங்க சப்போர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை டிமாண்ட் ஜோன். அதாவது அந்த இடத்துல டிமாண்ட் இருக்கு, ஸோ பீப்புள் அந்த இடத்துல வரும்போது பைக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றது தான் இந்த சப்போர்ட் அந்த டிமாண்டோட கான்செப்ட். சப்போர்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ சிமிலரா ரெசிஸ்டன்ஸ் சப்ளைனா என்னதுன்றதையும் பார்த்துடலாம். ஸோ சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், ஸ்விங் பாயிண்டா இருக்க லோ எல்லாம் கான்செப்ட் பண்ணோம். இது வெள்ளா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு ரெசிஸ்டன்ஸ்ன்றப்ப என்ன பண்ணலாம், இப்போ இதே மாதிரி நான் ஒரு ஸ்விங் வந்து வரைகிறேன், ரைட், நான் இதே மாதிரி ஒரு ஸ்விங் வந்து வரைகிறேன். இப்போ இந்த ஸ்விங்ல நம்ம ரெசிஸ்டன்ஸ் கான்செப்ட் பண்ணும்போது நம்ம என்ன கான்செப்ட் பண்ண போறோம், உங்களுக்கு நல்லா தீனா தெரிஞ்சிச்சு, ஸ்விங் ஹைஸ் மட்டும் தான். இந்த ஹைஸ் மட்டும் தான் நம்ம கான்செப்ட் பண்ண போறோம், ரைட். இந்த ஹைஸ் மட்டும் தான் நம்ம கான்செப்ட் பண்ண போறோம். சிமிலர் கான்செப்ட் தான் இப்போ நீங்க தான் எனக்கு சொல்ல போறீங்க, ரைட். இப்போ இப்படி ஒரு ரிவர்சல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு, ரைட்டா. இப்போ என்ன பண்ண போறோம், அதே மாதிரி ஹை எல்லாம் மார்க் பண்ண போறோம், கரெக்டா. ஹை எல்லாம் மார்க் பண்ண போறோம். இப்போ இந்த ஹை, சரியா, இந்த ஹை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இல்லையா அப்படின்றத எப்படி பார்ப்பீங்க, இந்த ஹைக்கு முன்னாடி ஒரு லோ இருக்கணும், ரைட்டா. அந்த லோ அது பிரீச் அவுட் ஆயிருந்து அப்படின்னா என்ன அர்த்தம், இது என்ன சொன்னேன், ஸ்ட்ராங்கா வீக்கா, ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். எப்போல்லாம் அது பழைய ஸ்விங்கை பிரேக் அவுட் ஆகுது, இப்போ இந்த இடத்துலையும் பாருங்க, இப்போ இது ஒரு ஹை, இதோட ஸ்விங் என்னது, இதுக்கு முன்னாடி இந்த ஸ்விங் என்னது, இது இது பிரீச் ஆயிடுச்சா, அப்போ இது என்ன, ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். அப்போ இதை பாருங்க, ரைட். இப்போ இது என்னது, இந்த ஹை எப்படி, இதுவும் ஸ்ட்ராங்கான. அப்போ வீக்கானது எப்படி இருக்கும், வீக்கானது எப்படி இருக்கும், இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், இந்த ரெசிஸ்டன்ஸ் நான் பார்க்குறேன் அப்படின்னா இதோட ஸ்விங் லோன்னது இந்த ஸ்விங் லோ, ஆனால் இது என்னாச்சு, இல்லை, இது ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இல்லை, இது ஜென்ரலானது வீக்கான ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஸ்ட்ராங் வீக்ன்றதை எப்படி டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ஹைக்கோ இல்லை லோக்கோ முன்னாடி ஒரு ஸ்விங் பாயிண்ட் வந்திருக்கும் பார்த்தீங்களா, அதை போய் அதை பிரீச் பண்ணிடணும், அது பிரேக் அவுட்டோ இல்லை பிரேக் டவுனோ பண்ணிடணும். இப்போ ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் அது என்ன, இந்த பாயிண்ட் அது பிரேக் டவுன் பண்ணதுனால இந்த பாயிண்ட் என்னது, ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். பிரேக் அவுட் பண்ணலன்னா அது வீக்கான ரெசிஸ்டன்ஸ். அப்போ இதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படி இல்லைனா சப்ளை ஜோன் அப்படின்னா என்ன வரப்போகுது, முன்னாடி பார்த்த மாதிரியே தான், ஒரு சின்ன ரெக்டாங்கிள்குள்ள போட்டீங்க அப்படின்னா நிறைய ரெசிஸ்டன்ஸ், அதாவது நிறைய ஸ்விங் ஹை பாயிண்ட்ஸ் மேட்ச் ஆச்சுனாலே அது வீக்காகவும் இருக்கலாம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கலாம். அந்த ஜோனுக்குள்ள ஒரு 10 பாயிண்ட், ஒரு 10 ரூபா போட்டு ஒரு ரெக்டாங்கிளை ஃபாலோ பண்ணும்போது அந்த 10 பாயிண்ட்டோ இல்லை 20 பாயிண்ட்டுக்குள்ளேயும் ஒன்றுக்கோ இல்லை மேற்பட்ட ரெசிஸ்டன்ஸோ வரும்போது அது என்ன ஜோனா மாறப்போகுது, அது இட் கேன் கால் இட் அஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்னு சொல்லலாம், இல்லைனா சப்ளை ஜோன்னு சொல்லலாம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை தியரிட்டிக்கலாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இப்போ லைவ் சார்ட்ல எப்படி ஐடென்டிஃபை பண்றது, நீங்க தான் இதை பண்ண போறீங்க, என் கூட சேர்ந்து பண்ணலாமா? ஸோ இப்போ முன்னாடி ஒரு சார்ட் வச்சிருக்கேன். இப்போ இங்கே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்க இது என்ன மாதிரி சப்போர்ட் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சப்போர்ட்லேருந்து ஆரம்பிக்கலாமா? சப்போர்ட் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம இந்த லோ பாயிண்ட், அப்போ இந்த ஸ்விங் பாயிண்ட், இந்த ஸ்விங் பாயிண்ட்டை நீங்கள் சப்போர்ட்டாக எடுக்கிறீங்களா இல்லையான்றது என்ன பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்விங் பாயிண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல, ரைட், இந்த இடத்துல என்ன இருக்கு, இந்த இடத்துல என்ன இருக்கு, இந்த ஹை புல் பேக் கொடுத்து இந்த ஹை மீட் ஆயிருக்கு. அப்போ இந்த ஹை தாண்டா என்ன அர்த்தம், இந்த ஹை தாண்டா இந்த சப்போர்ட் என்ன சப்போர்ட், ஸ்ட்ராங்கா வீக்கா, நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா நல்லா எடுத்து பாருங்க, ஸ்ட்ராங்கா வீக்கா, கரெக்ட், ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அப்போ அதே மாதிரி இப்போ இந்த சப்போர்ட் என்ன சப்போர்ட், அப்போ என்ன பண்ணும், இதுக்கு முன்னாடி இருக்க ஹை பார்க்கணும், அந்த ஹை ரீச் ஆயிடுச்சு, இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த ஹை தாண்டி போயிடுச்சு, அப்போ இது என்ன சப்போர்ட், ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இப்போ இது அதே மாதிரி, ஸோ இதான் இதோட முன்னாடி ஸ்விங் ஹை அது ரீச் ஆனதுனால இது ஸ்ட்ராங்கான சப்போர்ட், இதுவுமே ஸ்ட்ராங்கான சப்போர்ட், கரெக்டா. இப்போ இது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா வீக்கான சப்போர்ட்டா கண்டுபிடிங்க பார்ப்போம். ஸோ இப்போ இதை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணும், இந்த சப்போர்ட்டை ஸ்விங் பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, இது லோன்றதுனால சப்போர்ட்னு வச்சுக்கிட்டீங்க. இப்போ என்ன பண்ணும், இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்விங் ஹையை தாண்டி பார்க்கணும், இந்த ஸ்விங் ஹை என்னாச்சு பிரீச் ஆகாதனால இந்த சப்போர்ட் என்ன, இது ஒரு வீக் சப்போர்ட். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், வீக் சப்போர்ட்னு பண்ணிக்கலாம். இப்போ இந்த சப்போர்ட்டை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. இப்போ உங்களால் முடிஞ்சா இந்த இடத்துல சப்போர்ட் ஜோனோ இல்லைனா டிமாண்ட் ஜோனோ கிரியேட் பண்ண முடியுதா பார்ப்போமா. என்ன பண்ணணும், அதுக்கு நீங்கள் ஒரு ரெக்டாங்கிளை கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ரெக்டாங்கிள்குள்ளே வரும்போது இப்போ பாருங்க, ரைட், நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த 3 சப்போர்ட்டையும் மிக்ஸ் பண்ணி நான் வச்சிருக்கேன், ரைட்டா, ரைட். எப்படி
இந்த 3 சப்போர்ட்டும் ரைட் மேக்ஸிமம் இதுக்குள்ள அடங்குனதுனால இப்போ இந்த ஜோன் வந்து நீங்க சப்போர்ட்ன்றதால நீங்க கிரீன் கலர்லயும் போட்டுக்கலாம், அது உங்க சாய்ஸ் தான். ஸோ இப்போ இது என்ன, இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்னு ஐடென்டிஃபை பண்ணலாமா? ரைட், ஏன் இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஒருவேளை இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி அது உடஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ நீங்க இன்னும் முடிஞ்சிக்கலாம், அப்பாடா நல்ல சப்போர்ட் உடஞ்சிச்சு, அகைன் நீங்க யூஸ் பண்ண இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் உடஞ்சிச்சா, உடஞ்ச உடனே என்ன பண்ணும், ஆஸ் பர் ஸ்ட்ரக்சர் படி இப்போ இது லோவர் லோ ஃபார்ம் ஆயிடுச்சா, ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டும் உடஞ்சு போச்சா, இப்போ என்ன பண்ணும், நீங்க இதோட ரைட் பண்ண வேண்டியதானே, இப்போ இந்த லோ போச்சா, இங்க என்ன இந்த ஹைட் ஆண்டாத வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், ஷார்ட் எடுத்துட்டே இருக்கலாமா, திரும்பி என்ன பண்ணும், இந்த லோ உடைதான் மட்டும் பார்க்கணும். கரெக்டா, இந்த லோ உடஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணும், திரும்பி உடஞ்சதுன்னா இங்க வந்து நீங்க உங்களோட ட்ரைல வச்சுக்கணும். கரெக்டா, அப்ப இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்கு பாருங்க. ரைட், இந்த மாதிரி நீங்க லைவா டிராவல் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ இப்போ ஸ்ட்ராங்கான சப்போர்ட்ன்றதை என்ன பண்ணலாம், எங்கெல்லாம் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சார்ட்ல வரைஞ்சி வச்சிட்டீங்கன்னா போதும். இப்போ இது 1 ஹவர் சார்ட்ன்றதுனால நீங்க லோ டைம் ஃப்ரேம்ல மார்க் பண்ணி வச்சிட்டீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி மார்க் பண்ணி வச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க கிட்டத்தட்ட 10 நாள் 20 நாளைக்கு வந்து அந்த ஜோன்ஸையோ சப்போர்ட்ஸோ அன்லஸ் அண்ட் அன்டில் இட் இஸ் டேக்கன் அவுட், அப்போ நீங்க என்ன பண்ணணும், ரெசிஸ்டன்ஸ் எது சப்போர்ட் எதுன்னு மட்டும் மார்க் பண்ணி வச்சிட்டீங்கன்னா போதும். இப்போ இதே கேஸ்க்கு நீங்க ரெசிஸ்டன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்க, அதே மாதிரி உங்களோட சப்ளை ஜோன் என்ன அப்படின்றதையும் பாருங்க. இப்போ இங்கேருந்து பார்ப்போம் நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ண போறீங்க அப்படின்றது. இப்போ ஜென்ரலா இந்த ஹை வந்து ஒரு ஹை, இது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா வீக் ரெசிஸ்டன்ஸா அப்படின்னு பார்ப்பீங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரிங் லோ தான், இது பீச் ஆகாதனால ரைட்டா, இது வந்து ஒரு வீக் ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி இப்போ இது பாக்குறீங்க, இது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா தான் இருக்கணும், இது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் தான், இதுக்கு முன்னாடி இந்த லோவை அது பிரீச் பண்ணிருக்கணும், இது பிரீச் பண்ணிருக்கா, அப்ப இது என்ன ரெசிஸ்டன்ஸ், ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த லோ பொறுத்த வரைக்கும், இந்த ஹையை பொறுத்த வரைக்கும் இது என்ன, இது முன்னாடி லோ தான், இது பிரீச் பண்ணல, அதனால இது ஒரு வீக்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ரைட், இப்போ இதை பாருங்க, இது என்ன வீக் ரெசிஸ்டன்ஸ். கரெக்டா, இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் வீக் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் மார்க்கெட் ஈஸியா தாண்டி தாண்டி போயிட்டே இருக்கு. இப்போ இதை பாருங்க, ரைட்டா, இதுவும் என்ன ரெசிஸ்டன்ஸ், இதுவும் ஒரு வீக் ரெசிஸ்டன்ஸ் தான், அகைன் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு வீக் ரெசிஸ்டன்ஸ் தான், இதுவும் ஒரு வீக் ரெசிஸ்டன்ஸ் தான். அப்ப இங்க வந்து என்ன தெரியுது, இந்த வீக் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ஓவர்லாப் ஆகிற ஒரு ஜோன் இருக்கு. கரெக்டா, ரைட், இந்த ஜோன் யூ கேன் கால் இட் அஸ் என்ன ஜோன், யூ கேன் கால் இட் அஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் சொல்லலாம், இல்ல சப்ளை ஜோன் சொல்லலாம். ரைட்டா, இந்த மாதிரி உங்களோட சார்ட்ல நீங்க நிறைய ஐடென்டிஃபை பண்ணி வச்சீங்க. இப்போ இன்கேஸ் நீங்க 15 மினிட்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா முடிஞ்சா நீங்க டெய்லியில கூட போட்டுங்க, பெரிய டெய்லியில போட்டு பெரிய சப்போர்ட் ஜோனை மார்க் பண்ணிட்டீங்கன்னா 20 நாள் 30 நாளைக்கு அந்த ஜோன் வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். இல்லைனா 1 ஹவர்ல மார்க் பண்ணீங்கன்னா ஒரு 5-10 டேஸ் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். பட் ஆனால் நீங்க பெரிய டைம் ஃப்ரேம்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணி வச்சிருங்க. அதுக்கப்புறம் டெய்லி நீங்க பாக்குற டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் திரும்பி அகைன் என்ன, நீங்க என்ன டைம் ஃப்ரேம் பாக்குறீங்களோ அதுக்கு நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணோம், அதுக்கு மேல தான் நம்ம கத்துக்க போற எல்லா டூல்ஸையும் நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ இந்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ், இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அதை வச்சு எப்படி சார் யூஸ் பண்ண போறேன், அது எதுக்கு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. ரைட், நான் கிளீனா சொல்றேன். இப்போ இந்த இடம் நீங்க நோட் பண்ணிருந்தீங்க, இந்த இடம் என்ன ரெசிஸ்டன்ஸ், ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். கரெக்டா, இப்போ ஒருவேளை ஏன்னா இது டவுன் ட்ரெண்ட், இந்த புல் பேக்ல நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த புல் பேக்ல என்ட்ரி எடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, டவுன் ட்ரெண்ட்ல என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, எப்பவுமே உங்களோட ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்ல மட்டும் தான் இருக்கும். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ நான் இந்த இடத்துல எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், ஒரு ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்ற பட்சத்துல, ரைட், நான் இங்க சும்மா ஒரு ட்ரேடை வந்து பிளான் பண்றேன், ரஃபா சொல்றேன், நான் வந்து இந்த டவுன் பார்த்துட்டேன், இந்த ஹப் மூவ்ல இங்கேருந்து வரும்போது நான் சும்மா நினைக்கிறேன், இல்லை இது ஹையர் ஹை போல. இப்போ யோசிச்சு பாருங்களேன், நீங்க ஏதாவது இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது ஹைலேருந்து இது ஹை போயிருக்கு, ஆனால் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா லோ வந்திருக்கு. ரைட்டா, நிறைய பேர் இந்த டைவர்ஜென்ஸ் ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டைவர்ஜென்ஸ் ட்ரேட் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் எங்கன்னு தெரியாது நிறைய பேருக்கு. நோட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அப்போ இந்த ஸ்டாப் லாஸ் எங்கேயா இருக்கணும், அந்த ஸ்டாப் லாஸ்ன்றது எப்பவுமே ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா தான் நீங்க சூஸ் பண்ணணும். இப்போ இங்க இருந்து எங்கன்னு வைப்பீங்க, இது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா தான் அதை நீங்க எப்பவுமே ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சிமிலர்லி அப்ளைட் ஃபார் ஸ்ட்ராங் சப்போர்ட். ஏன் அந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு நம்ம டிசைட் பண்றோம் அப்படின்னா, ஏன்னா அந்த ஸ்ட்ராங்கான இருக்கிறதுல கண்டிப்பா மார்க்கெட் ரீச் ஆகுதுன்றதுனால உங்களோட ஸ்டாப் லாஸை நீங்க எப்பயுமே அங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் தெளிவா இருக்கும். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், இப்போ இந்த ஒரு சப்போர்ட் இருக்கு, ரைட்டா, நான் இந்த இடத்துல மார்க் பண்றேன். இப்போ இந்த ஒரு சப்போர்ட் இருக்கு, இந்த ஒரு சப்போர்ட் இருக்கு, இதுல எது நீங்க ஸ்டாப் லாஸா வச்சுக்கீங்க? ஜென்ரலா பீப்புள் என்ன சொல்லுவாங்க, இல்லை சார் லோவஸ்ட் தான் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும், அப்போ தான் சேஃப்னு சொல்லுவாங்க. கரெக்டாக, ஆனால் இப்போ இது ரூல் படி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஸ்ட்ராங்கா வீக்கா, நல்லா யோசிச்சு பாருங்க. இதோட ஹை இது, அந்த ஹை அது தாண்டல, அப்போ இது என்னது, இது ஒரு வீக்கான சப்போர்ட். ஆனால் இப்போ இதை பாருங்க, இந்த ஸ்விங்கை பார்த்தீங்கன்னா இது என்னது, இந்த ஹை இது தாண்டி இருக்கா, ரைட்டா, அப்போ இது என்ன பண்ணலாம், இது நீங்கள் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்னு இருக்கீங்கன்னா, நீங்கள் ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அந்த இடம் ஸ்ட்ராங்கான இடம் உடஞ்சிச்சுனால என்ன பண்ணலாம், அதோட நீங்க அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான், அது ஃபர்தரா கீழே போயிடும். இப்போ நீங்க சொல்லுங்க, உங்க ஸ்டாப் லாஸை நீங்க ஒரு வேலை லாங் எடுக்கிறீங்க அப்படின்னா இங்க வைப்பீங்களா, இங்க வைப்பீங்களா? சாலிடா எங்க வைக்கணும், ஸ்ட்ராங்கான இடத்துல தான் உங்க ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அங்கதான் வந்து அது மோஸ்ட்லி ஹிட் ஆகாது. ஒருவேளை அது உடஞ்சிச்சுனாலும் என்ன பண்ணலாம், அப்பா தப்பிச்சோண்டா சொல்லி வெளில போயிடலாம். இதுதான் அதோட மேஜர் இன்டென்ஷன்.
நீங்க எப்பவுமே நோட்ஸ் எடுக்கிற ஒரு நல்ல ட்ரேடரா இருந்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான இடம். ஸோ இந்த வீடியோல நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா ரீவாம் பண்ணிக்க போறீங்க. இல்ல ஒருவேளை நீங்க நோட்ஸ் எடுக்கல அப்படின்னா இந்த பாயிண்ட்ல அந்த நோட்ஸை நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ ட்ரெண்ட் லைன்ஸ்க்கு என்ன ரூல்ஸ் அப்படின்றத பார்த்தோம். தெரியலன்னா முன்னாடி போய் பார்த்துங்க. அதே மாதிரி சப்போர்ட் அண்ட் டிமாண்டுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்றத பார்த்தோம். ரெஸ்ட் அண்ட் சப்ளையை எப்படி பில் பண்றது, அதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ இந்த நோட்ஸை எப்பவுமே உங்க கூட வச்சுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். அகைன் நான் திரும்பியும் சொல்ற ஒரே விஷயம், நீங்க என்ன டூல் படிச்சாலும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட அலைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பவுமே லோ ரிஸ்க் ஹை ரிவார்ட் அப்படின்ற செட்டப்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா அவைலபிளா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்பின மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஹோப் யூ என்ஜாய்ட் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.